டோகோங்கிற இந்த டாக் டெய்லி அதை அடைச்சி வச்சிருக்க இடத்துல இருந்து பள்ளம் தோண்டி தப்பிச்சு வந்து அதோட ஓனர் முன்னாடி வந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டாக் அவரோட பேச்சை சுத்தமா கேட்க மாட்டேங்குது. அதனால அவரு அந்த நாயை தூக்கிட்டு போய் அவரோட ஃப்ரெண்டுக்கு அதை வித்துடுறாரு. மறுநாள் இவரோட ஃப்ரெண்டை இந்த நாயையில என்னால வளர்க்க முடியாது, இது என்னோட பேச்சையே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டே கொண்டு விட்டுட்டு போயிடுறாரு. அதனால இவருக்கு வேற வழி இல்லாம அந்த நாயை தூக்கிட்டு வந்து ஒரு கேஜுக்குள்ள அடைச்சிட்டு அந்த நாய் பள்ளம் தோண்டி வெளியில வராம இருக்கிறதுக்காக நிறைய கல்ல எல்லாம் மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கிறாரு. அப்போ அந்த நாயை பள்ளம் தோண்டி தோண்டி பாக்குது. ஆனா எல்லா இடத்துலயுமே கல்லு தான் இருக்கு. ஆனா அப்ப கூட டோகு அமைதியா இல்லாம ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி தோண்டிக்கிட்டு அந்த கேஜை விட்டு வெளியில வந்துருது. வெளியில வந்ததுமே டோகோ அதோட ஓனர் நிறைய நாய்களை ஒரு வண்டி இழுக்கிறதுக்காக வச்சிருக்காரு. அதுக்கு கூட போய் ஜாயின் பண்ணிக்குது. உடனே அதோட ஓனர் டோகோவை தூக்கிட்டு போய் ஒரு மர வீட்டுக்குள்ள அடைச்சிடுறாரு. டோகோவை மேல இருந்து ஒரு பைப்பை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அந்த வீட்டுல இருந்த ஒரு ஹோல்ஸ் வழியா வெளியில வந்துருது. வெளியில வந்ததுமே மறுபடியும் அந்த நாய்களை தேடி ஓடுது. ஏன்னா டோகோவுக்கு அந்த வண்டி இழுக்கிறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு அதோட ஓனர் அந்த நாய் கூட்டத்துக்கு டோகோவையே தலைவனா மாத்திடுறாரு.